ஹலோ கைஸ், நான் அவங்க ஜேகே ப்ளாக். இன்னைக்கான வீடியோவில் எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்பேரி அமலதாஸ் மோட்டார்ஸ்லாம் நிற்கும். இங்கே வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே எங்களோட ஃபேமிலியால் புது பைக் கொண்டு வரக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பைக் எப்படியான பைக், என்ன கலர் பைக், அப்படித்தான் நான் இறங்க போகிறேன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கார முதல் தடவை வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நாங்கள் இப்போ வந்திருக்கிறது தான் அமலதாஸ் மோட்டார்ஸ். இங்கே வந்து ஹோண்டா பைக் மட்டும் தான் சேல் பண்ணுவாங்க. இங்கே வந்து பைக் எடுக்க வந்திருக்கோம். எடுக்க வந்திருக்கிறது வந்து என்ன கலர் பைக், என்ன பைக்குன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்க. இங்கே வந்து எவ்வளவு நிறைய பைக் இருந்தாலும் எங்களுக்கு வந்து புக் பண்ண பைக் இதான். வந்து புக் பண்ணி 45 நாளுக்கு பிறகு இந்த பைக் வந்து எங்களோட கையில் கிடச்சிருக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க இந்த பைக் எடுக்கிறதுக்கு. வந்து அவ்வளவு கனவுகளோட 45 நாளும் அவ்வளவு ஆசைகளோட இருந்தாங்க. 45 நாள் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க இந்த பைக் எடுக்கிறதுக்கு. இது எங்களோட ஃபேமிலியில் இப்போ வந்து எங்களோட ஃபேமிலியில் வந்து ஏற்கனவே ஒரு பைக் இருக்குது. ரெண்டு வெப்சைட் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து டியோ பைக் எடுக்கிறதுக்காண்டி எங்களோட ஏன்னா ஃபேமிலியில் கேர்ள்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு பைக் இல்லை. அதனால் இந்த பைக்கு நாங்கள் புக் பண்ணாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருமென்று எதிர்பார்க்கல. கொஞ்சம் ஒரு அளவான சீக்கிரம் வந்துட்டு எங்களுக்கு பைக் வந்து. இந்த பைக் வந்து இப்போ என்ன கலரில் இருக்குன்னு நீங்களும் டவுட்டாக இருப்பீங்க. எங்களுக்கு அந்த டவுட் தான் இருந்தது. நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டியா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஓப்பனிங் வீடியோ எப்படி மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். ஆனால் என்னென்ன வந்து உங்களோட பைக் வந்து புக் பண்ணி எத்தனை நாள் எடுக்கலாம்? பைக் புக் பண்ணி உங்களுக்கு இப்போண்டா 3 மந்த் மாதிரி போகுது. 3 மாதம் 3 மாதத்துல போகணும். பிடிச்ச கலர் வந்து எல்லா கலரும் வந்து பிடிச்ச கலர்னு சொன்னால் எந்த கலராக இருந்தாலும் உங்களுக்கு 3 மந்த்துக்கு பிறகு தான் வரும். அதே நேரத்தில் வார லோட்டில் வந்து உங்களுக்கு பைக் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கலர் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தருவோம். அப்படி இல்லாட்டிக்கு அது அடுத்த டர்ன் வாரத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் எடுக்க வேண்டி வரும். சரி, இப்போ முன்னுக்கு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க வந்து பைக்கில் அரவாசி காசு கட்டணும், பைக்கில் எவ்வளோ கட்டினா எடுக்கலாண்டி. அப்படியெல்லாம் இல்லை. கம்பெனி ரூல்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. முன்னுக்கு காசு கட்டுறது நாங்கள் புக்கிங் மட்டும் தான் செய்கிறது. உங்களுக்கு பைக் வரக்கிட்ட தான் நாங்கள் பைக் பற்றி பைக் தரது. பைக்கில் வந்து அரவாசி காசு கட்டாயம் கட்டணும். நீங்கள் அதாவது லீசிங் பண்ணுறோன்னு சொன்னால் லீசிங் காசை கட்டணும். லீசிங் காசு கட்டி பைக் ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கு தானே. சரி, ஓகேங்க. சரி, ஸோ ஃபைனலி பைக் எடுத்தாச்சு. வாங்க ஓப்பன் பண்ணுவோம் பைக்கை. ஸோ இதான் நாங்கள் வந்து எடுத்த புது ஹோண்டா. இதில் வந்து புது விஷயம் எல்லாம் வந்திருக்கு. எல்லாமே ஓடி பார்த்தா தான் முழங்கு. ஸோ கைஸ், உங்களுக்கும் இப்படி ஹோண்டா பைக் வேணுமெண்டா நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்க மாதிரி நீங்கள் புக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதை வெயிட் பண்ணணும். பைக் எந்த பைக் எடுக்கணும்னு இப்போ முதல் மாதிரி இல்லை, வெயிட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வந்து இப்படி பைக் எடுக்கிறனா வந்து வெயிட் பண்ணி ஆறுதல் எடுத்தால் தான் உங்களுக்கு பிடிச்ச கலரோட பிடிச்ச பைக் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை கைஸ். இப்போ இந்த பைக்கில் வந்து நான் 2 விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியே கிட்ட வாங்க, என்னோட சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீயை ஸ்டார்ட் பண்ணி போட்டு நம்ம செல்ஃப் வந்து இங்கே இருக்கும். இது வந்து இங்கே இருக்கு. இதை தொட்டு இதை நினைச்சா தான் ஸ்டார்ட் வரும். புது மாடலுக்கு இப்படி தான் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்தம் இல்லாமல் பைக் போகுது. அது நெக்ஸ்ட் விஷயம். பெட்ரோல் வந்து ஒரு கட்டையோட தந்திருக்காங்க. ஏன்னா அது பேசிக்காகவே அடிச்சிருக்கிறது, அதோட தந்திருக்காங்க. இனி போக ஒன்று நான் கண்டுபிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஒன்றும் தெரியா. ஸோ வீடியோ அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்து கொண்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பைக் போகுது. நீங்கள் கபீபி கம் டு கிராங்குளம் சொந்த ஊருக்கு போகிறோம் பைக் எடுத்து. பாய்.